வந்து இந்த ஏழை பெண்ணை பாதிக்கப்பட்டால் இந்த ஏழை பெண்ணுக்கு யாரு இருக்காங்க சொந்தம் சொல்லிக்கல. ஒருவேளை ஏழை பெற்றது என்ன மறந்து விடுவீங்களோ அல்லது கை விட்டு விடுவீங்களோ? என்னடா இவர ஒரு நாட்டின் இளவரசர், நம்மளா சாதாரண ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு பெண்ணானவள், வேண்டாம் என்று உரைத்தும் அறியாமல் தெரியாமல் தவறு செய்து விட்டேமே. நான் ஒரு நேரத்தில் நம்மை கைவிட்டு விட்டு சென்று விட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிரும் நினைத்து பார்க்கின்றாய். அந்த நினைப்பு உனக்கு தேவை கிடையாது. இப்போதை சொல்லுகிறேன், என் தந்தை சம்மதத்தோடு தாலி மாலையோடு வந்து உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவதற்கு தயாராக ஓடி வருவேன். எனக்கு மனைவி ஒன்று இருந்தால் மரகதவள்ளி நீ மட்டும்தான். வேறொரு பெண்ணை கூட கண்ணால் ஏழெடுத்து பார்க்கவே மாட்டேன். நான் வருவரை உன் ஏழை குடிசில் எனக்காக நீ காத்திருக்க வேண்டும். புறப்பட்டு வா.
மன்னருக்கு மகளாக பிறந்து தமிழத்தி என்ற பெயருடன் திருச்சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அனைத்தினமும் என் அண்ணாவை பார்ப்பது வழக்கம். தங்கச்சி அண்ணா. கச்சேரி வேலைகள் என் மீது உனக்கு என்ன கோபம்? வெளிநாடு போனீங்களே, எப்படா வந்தீங்க நீங்க? தங்கச்சி, என்னன்னா வெளிநாடு சென்று பட்ட படிப்பு அனைத்து முடித்துவிட்டு உன் மேல இருக்கும் ஆசையால் முதலாக என் தங்கையை பார்க்க வேண்டும் ஆசையால் ஓடோடி வந்திருக்கிறேன் இப்பொழுதுதான். அப்படி என்ன? ஆமாமா. அண்ணா வெளிநாடு போனீங்களே, இந்த தங்கைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் பேக்ல வாங்கி வந்து பத்திரமா வச்சுட்டு வந்திருக்கிறேன். பேக்ல வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா. லாக்கர் போட்டிருக்கீங்களா? லாகர் போட்டு பூட்டி லாகர்லயே சாவி வச்சிருக்கேன் பத்திரமா. அண்ணா சாவி எங்க வச்சிருக்கீங்க? லாகர்ல வச்சிருக்குமா? நீ வச்சிட்டீங்க. ஆமா. பூட்டிட்டு அதுலயே போட்டீங்க. ஆமாமா. நான் எப்படினா திறக்கிறது? பூட்டு வச்சிட்டா. நான் வந்து திறந்து தரமா? நீங்க வந்து திறக்கும்போது நான் பாத்துக்கிறேன். ஆமா. அப்படியே கட்டனா? உனக்கு தேவையான பொருள் அதுல இருக்குது. ஆமாண்ணா. நீ கவலைப்படாம எடுத்துக்கலாம். அப்படியே கட்டனா? ஆமா. தங்கச்சி, அண்ணே. ஒரே ஒரு தங்கை ஒப்பந்த தங்கை கண்ணுக்கு கண்ணாக உன்னை நான் வளர்த்து வருகிறேன். ஆமாண்ணே. நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை. அப்படி இருக்கு சமைத்து உன் மேல இருக்கு பாசம் அன்பு இல்லாம போய்விடுமா? ஒரு பொழுது போகாதுண்ணா. அப்படித்தான். தங்கச்சி, நான் இல்லாத நேரத்தில் நம்முடைய தந்தை எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்துக் அண்ணே, கொள்கிறார். நீங்களே வெளிநாடு போயிட்டீங்க. அப்பா எந்த குறை இல்லாம என்ன சீர சிறப்போடு நல்ல மாதிரி வளர்த்திருக்காருண்ணா. அப்படியா? உனக்காகத்தானே வழிமேல் விழுத்து காத்துக் கொண்டிருந்த உன்னுடைய தங்கை. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதம்மா கேட்பதற்கு. இதே போன்று எப்போது சிரித்த முகத்தோடு 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனதார உன்னை வாழ்த்துகிறேன் அம்மா, வாழ்த்துகிறேன். அப்படியே கட்டனா? தங்கச்சி, அண்ணா. பேசுவதற்கு நேரம் கிடையாது. நேரம் கிடையாது. முதல் தடவை தந்தையை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா. புறப்பட்டு வா.
பானை விட்டுக்கிறா. என்ன பானை விட்டுக்கிறா? ஏய், என்ன பண்ணீங்க? என்ன? இந்த மாலை எனக்கு